ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஜேகே. ஸோ ரொம்ப நாள் கழித்து, அதாவது கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இந்த 2 மாதத்தில். ஸோ நிறைய பேர் நான் யூடியூப்பை குவிட்டே பண்ணிட்டேன்னு நினச்சிருப்பீங்க. பட் நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. திரும்ப சிக்ஸர் அடிப்போம். சிக்ஸர் அடிக்கிறதுக்கான டைம் தான் இது. ஸோ எங்கடா நின்றுட்டு இருக்க, பின்னாடி ஏதோ பாறையெல்லாம் இருக்குது, எங்கே நின்றுட்டு இருக்க, என்ன பண்ணுற, என்ன மேட்டர் நம்மளுக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது சொல்கிறேங்க தெளிவாக. ஆனால் இந்த 2 மாதம் எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை, ஜாப் போயிட்டுன்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. என்ன இடம்னா மகாபலிபுரம். ஸோ மகாபலிபுரம் நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பேர் வராமல் இருந்திருப்பீங்க, நிறைய பேர் வரணும்னு நினச்சிருப்பீங்க. நானும் அந்த மாதிரி தான் ரொம்ப நாள் வரணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ இந்த மகாபலிபுரத்தோட ஸ்பெஷலிஸ்ட்டே என்னென்னா இங்கே இருக்கிற சிற்பக்கலை தாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இன்றைக்கி நம்ம மகாபலிபுரத்தை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இந்த சிற்ப கோயில், குகை கோயில், அந்த நிறைய சொல்லுவாங்களா, அதெல்லாம் இங்கே நிறையவே இருக்குது. முக்கியமாக BC 600க்கு முன்னாடி செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே, அதாவது பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. பாண்டவர்கள் ரதம், 5 பாண்டவர்களோட ரதம், அந்த ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கும், கீழே உருளாமல் இருக்கும் பார்த்தீங்களா, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இடம். அதே மாதிரி இந்த பீச் டெம்பிள் நிறைய இருக்குது. எல்லாமே இதை விட எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எனக்கு என்ன நினச்சி அப்படிங்கிறத நான் தெளிவாக வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போ நம்ம பீஸ்ட் மோடுக்கு போக போகிறோம். வாங்க பிரேக்கில் போகலாம். ஆக்சுவலாக நான் இவங்க கூட தான் வந்திருக்கேன். இவங்கெல்லாம் தெலுங்கு பசங்க, சாவடிக்கிறானுங்க போட்டு நம்மளை. ஸோ ஆக்சுவலாக இவங்க எல்லாமே ஆஃபீஸ் மேட்ஸ் தான். ஸோ இப்போ அங்கே 2 பேர் சாகசம் பண்ணுறேன்ட்டு போயிருக்காங்க, சூசைட் பண்ண போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம இங்கே கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் டெம்பிள் சொல்கிறாங்க. இது வந்து வெள்ளை நிற கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே சிற்பக்கலை தாங்க. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஒரு பேர் சந்தீப், என் கூட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தமிழ் புரியாதான், அதனால் வந்துட்டு நான் தமிழில் பேசுகிறேன், அவர் வந்து இங்கிலீஷில் வீடியோவில் பேசுவார். இன்கேஸ் தெலுங்கு கைஸ் யாராவது பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் இன்கேஸ் தெலுங்கு கைஸ் யாராவது பார்த்தீங்கன்னா, இவர் say in other different language, so but he can't speak in Telugu or in English, so I'm going to transfer his language Tamil into English. Okay, so உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஆடியோ கேட்டிருக்காது, நான் ஆடியோ என்கிட்ட இருக்கேன். ஸோ ஓகே guys, இப்போ நம்ம மேலே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே வந்துட்டு ஒரு பாறையால் செதுக்கப்பட்ட படிக்கட்டு தாங்க. சூப்பராகவே இருக்குது. இங்கெல்லாம் நம்ம போகலாம். ஆனால் வெயில் தாங்க ரொம்ப அதிகம். ஸோ இங்கே வரவங்க கொஞ்சம் கையில் வாட்டர் பாட்டில்ஸில் எடுத்துகிட்டு வந்துக்குங்க, இல்லைன்னா உங்களால் சமாளிக்க முடியாது. ரூட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. இது பாருங்களேன், இந்த சிற்பக்கலை எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு பல்லவர்கள் காலத்தில் கட்டினது. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து சிங்கத்தை வந்து அடையாளமாக வச்சுருப்பாங்க. பல்லவரோட சிம்பிளே வந்து சிங்கம் தான். ஸோ அதனால் நிறைய பக்கம் வந்து சிங்கத்தை தான் அடையாளமாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நடக்கும்போது கொஞ்சம் பார்த்தே நடங்க. வேர் ரொம்ப குறுகலாக இருக்குது, கால் தட்டி விடுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் வியூவே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கிட்டே இருந்தனால காட்ட முடியல. ஸோ இது ஃபுல்லாகவே சோழா பீரியடில் கட்டின ஒரு கோவில் தாங்க. அதுவுமே வந்து வெள்ளை நிற கருங்கற்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒயிட் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா அந்த எஜ்ஜிலலாம். ஸோ இதுதான் வெள்ளை நிற கருங்கற்கள்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ கைஸ், நான் அடிக்கடி இங்கிலீஷில் இந்த வீடியோவில் பேசினாலும் பேசுவேன். ஸோ யாரும் பயந்துடாதீங்க. நான் பின்னாடி இருக்கிற யாருக்குமே வந்துட்டு தமிழ் தெரியாது, தெலுங்கு தான், அப்புறம் இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ மேபி நான் இங்கிலீஷில் ஒரு சில வார்த்தைகள் பேசினா யாரும் கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் வேடாக தான் இருக்கும் நம்ம இங்கிலீஷ் பேசினா. நம்ம இங்கிலீஷ் அப்படி தானே இருக்கும். ஸோ ஜஸ்ட் hi guys, we are heading towards, what is that place? I don't know man. Heading a place where is the rock that அந்தாங்க இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்துன்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய பாறை உருண்டு வராமல் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு இடம் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரியல, அதைத்தான் தலைவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் தென் இங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்க. இது எல்லாமே ஆஃபீஸ் மேட்ஸ் தான். எல்லாருமே சன் டைரக்ட்ல கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. I'm from nearby Hyderabad, Warangal. He's from Karimnagar. He's my brother. So we came to see about the nature of Mahabalipuram and the sculpture of the temple, a lighthouse, beach, everything. We want to explore out the things, and the most thing is here is stone. That is a different stone we can find over here only. That is only with only one rock they made. They did architecture regarding the things, everything. It was a beautiful where we find the things. Yeah, straight away to Anandam.
ஸோ கைஸ், நீங்கள் நிறைய புக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஒரு பெரிய பாறை எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு பாறையில் நின்றுட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாறை உருண்டு கீழே வந்தால் கீழே இருக்கிற எல்லாருமே காலி. அவ்வளோ பெரிய பாறை எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்குது பாருங்கள். இதுதான் வந்துட்டு இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. எதுக்காக அந்த நேம் வச்சாங்கன்னு தெரில. அதை உண்மையாக பார்க்கும்போது அந்த வெண்ணெய் பந்து மாதிரியே இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ணலாங்க. அந்த பசங்க சர்க்கிட்டு வருவாங்க, சர்க்கிள் விட்டு விளையாடுவாங்களா அந்த மாதிரி. சாரி, ஸ்கேட்டிங் இல்லை, இப்போ சின்ன பசங்க சர்க்கிள் விட்டு விளையாடுவாங்களா அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. நம்மளும் அங்கே பண்ணலாம். பட் இப்போ அது எக்ஸாக்டாக இருக்கான்னு தெரியல. அதிசயம் வேறு லெவலுங்க. இதை நான் பார்க்குறக்காக நம்ம வீடியோஸில் பார்க்குறதுக்கு இந்த கல் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரியே தெரியுங்க. ஆனால் ரியலாக வந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய கல் தெரியுமா இது. எப்படிங்க அதிசயம், எனக்கு பேசவே வார்த்தை வரமாட்டேங்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த ஒரு இடத்த பார்க்குறதுக்கு. இந்த வியூவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த பாறையோட சைஸை மட்டும் பாருங்கள். ஸோ அந்த கீழே இந்த ஆக்சுவலாக பிரிட்டிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாறை மக்கள் மேலே விழுந்துருன்னு சொல்லிட்டு இதை நகர்த்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இது கீழே தள்ளி விட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. காரணம் இந்த பாறையோட வெயிட் அப்படி. அந்த இந்த பாறையை ஒரு இன்ச்சு கூட அவங்களால அசைக்கவும் முடியல. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு கூட இந்த ஒரு பாறையை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. ஆனால் இந்த பாறை ஒரு எட்ஜில் நின்றுட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லான சப்போர்ட் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு பரப்பு மட்டும்தான் அந்த பாறை மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்படி ஹோல்டாகி நிற்குது, அதுதான் அதிசயம் இதில். ஏன்னா இவ்வளோ பெரிய பாறையோட வெயிட்டுக்கு அந்த குட்டியான பிளேஸில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. நிற்கவே வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படி நிற்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பின்னாடி அந்த சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. கைஸ், இந்த ஃப்ரண்ட் வியூவில் இருந்து கூட பாருங்களேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், அந்த பாறை உருண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் அது எப்படி ஹோல்டாகி நிற்குதுன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே பசங்க வந்து இந்த சறுக்கி விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த பாறை ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குதுங்க. ரொம்ப சேஃபாக போகணும். நான் கீழே இறங்கும்போது எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. செப்பல்ஸ் ரொம்பவுமே வழுக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த வேலை வாங்க, இந்த வேலை வராதிங்க. ரொம்பவுமே ஸ்லிப் ஆகுது. அமேசிங். அந்த பாறை பக்கம் கிட்டத்தட்ட 250 டனுக்கு மேலே இருக்குமா அந்த பாறையோட வெயிட்டு. அப்படி இருந்தும் கீழே உருண்டு வராமல் இருக்குது. சாதாரணமாக காலை வச்சா கால் வலிக்கி விடுது. ஆனால் இந்த பாறை அவ்வளோ ஹோல்டாக நிற்கிதுன்னா சம்திங் ஏதோ இந்த இடத்துல இருக்குது.